ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் பொருளாளர் ஆகியோர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன சந்தானம்? இந்த கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பாக தற்போது கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் தங்களுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நேற்றுதான் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தற்போது அவர்களுக்கு இடைக்கால தடை என்பது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த மைதானத்துல நடைபெற்ற கொண்டாட்டத்திற்கு அரசே காரணம் என்றும் அரசு சார்பாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திற்கும் அங்கு நடைபெற்ற கொண்டாட்டத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் தரப்புல இடைக்கால தடை என்பது வழங்கப்பட்டது. இருப்பினும் கூட குறைந்தபட்ச அதிகாரமே அந்த கொண்டாட்டத்துல தங்களுக்கு இருந்தாலும் கூட தார்மீக அடிப்படையில தங்களுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக செயலாளர் மற்றும் பொருளாளர் இருவருமே கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திற்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா IPL போன்ற போட்டிகளின் போது மைதானம் என்பது வாடகைக்கு எப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வாடகை வழங்கப்படுமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு கிரிக்கெட் சங்கத்திற்கும் அந்த போட்டிகள் நடத்துவதற்கான வாடகை என்பது வழங்கப்படும். அதன் அடிப்படையில கிரிக்கெட் சங்கத்திற்கும் நடைபெறக்கூடிய IPL போட்டிக்கும் பெரிய அளவுல தொடர்பு இருக்காது என்பதனால தற்போது கர்நாடக கிரிக்கெட் சங்கம் அடிப்படையில் தங்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் இருந்தாலும் கூட தார்மீக அடிப்படையில பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் பொருளாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என நீதிமன்றம் கூறியிருந்தாலும் கூட தார்மீக பொறுப்பேற்று அதன் அடிப்படையில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.